சைவ சமய கோவில்களில் 6 கால நித்திய பூஜை அல்லது 6 கால பூஜை என்பது ஆகம முறைப்படி தினம் நடைபெறுகின்ற 6 பூசைகளாகும். 1. உசத்கால பூஜை. உஷத்காலம் காலை 6 மணி. முதல் பூசையான இது சூரிய உதயத்திற்கு முன்பே நடத்தப்படுகிறது. ஆகமத்தின்படி சூரிய உதயத்திற்கு 3.25 நாழிகைக்கு முன் நடத்தப்பட வேண்டும். இந்த பூசையின் போது சிவாச்சாரியார் பைரவர் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கும் சாவியை பூஜை செய்து எடுத்துக் கொள்வார். மங்கள வாத்தியத்துடன் பள்ளியறை சென்று திருப்பள்ளி எழுச்சி ஓதுவார். பின்பு பெருமான் சிலையை மட்டும் மேள வாத்தியத்துடன் கோவிலை வலம் வந்து மூலவரான லிங்கத்தின் முன்பு வைத்து பூசை நடைபெறும். உற்சவர் சிலையில் இருந்த பெருமான் லிங்க வடிவான மூலவர் சிலைக்கு செல்வதாக நம்பிக்கை. இந்த பூசை அபிஷேக ஆராதனையோடு முடிவடைகிறது. 2. காலசந்தி பூஜை. காலசந்தி காலை 8 மணி. ஆகமத்தின்படி காலசந்தி சூரிய உதயத்திலிருந்து 7.5 நாழிகைக்குள் நடைபெற வேண்டும். பூசையின் போது சூரியன் விநாயகருக்கு துவாரத்திற்கு பூசை நடைபெறுகிறது. பின்பு மூலவர் பரிவாத தெய்வங்களுக்கு அர்ச்சனை நடைபெற்று பஞ்சகிருத்தியம் கூறி நித்திய பலியுடன் பூசை முடிவடைகிறது. 3. உச்சிக்கால பூஜை. உச்சிக்காலம் பகல் 12 மணி. இப்பூசை நண்பகலில் நடத்தப்படுகிறது. விநாயகர் பூசை முடிந்ததும் துவாரபாலகரை வழிபட்டு மூலவரான இலிங்கத்திற்கு அலங்காரம், ஆவரணம், தூபம், தீபம், நைவேத்தியம் போன்றவை நடைபெறுகின்றன. அந்த பூசை பொருட்கள் மூலவரிடமிருந்து அகற்றப்பட்டு சண்டேசரிடம் வைத்து வழிபடப்படுகிறது. சிவனே சிவனே உன்னைத்தான் தேடுவேன், நீயே என் புகலிடம், நான் உன்னை நம்புவேன், அருள்வாய் அருள்வாய் என்னை காப்பாற்றுவாய். சிவனே சிவனே உன்னைத்தான் தேடுவேன், நடனமாடும் ஆண்டவனே நீயே பாசத்தை அறுத்து என்னை விடுவிப்பாய், அன்பை பரிசாகத் தந்து என்னை ஆசீர்வதிப்பாய். சிவனே சிவனே உன்னைத்தான் தேடுவேன். 4. சாயரட்சை பூஜை. சாயரட்சை மாலை 6 மணி. இந்த பூசையானது சூரியனின் மறைவுக்கு 3.25 நாழிகைக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும். விநாயகர் பூசை. மூலவரான இலிங்கத்திற்கு அபிஷேகம், அலங்காரம் செய்து தீபம், நைவேத்தியம் படைக்கப்படுகிறது. 5. சாயரட்சை 2ஆம் கால பூஜை. இராக்காலம் இரவு 8 மணி. விநாயகர் பூசை. மூலவருக்கு அபிஷேக, ஆராதனை, தீபம், நைவேத்திய படையல் பூசை செய்யப்படுகிறது. பின்பு பரிவார தெய்வங்கள், நித்யாக்னி காரியம், நித்யோற்சவ பலி ஆகிய பூசை நடைபெற்று சண்டேசுவர பூசையுடன் 2ஆம் கால பூசை முடிவடைகிறது. 6. அர்த்தசாம பூஜை. அர்த்த ஜாமம் இரவு 10 மணி. மூலவருக்கு அபிஷேகம், ஆராதனை முடிந்ததும் உற்சவமூர்த்திகள் பள்ளியறைக்கு எடுத்துச் சென்று அங்கு நறுமண மலர்கள், ஏலக்காய், இலவங்கம், வெற்றிலை பாக்கு வைத்து திரையிடப்படுகிறது. இதனை பள்ளியறை பூசை என்பர். பள்ளியறை பூசை முடிந்ததும் சண்டேசுவரர் பூசை நடைபெறுகிறது. பின்பு பைரவர் சந்நிதியில் சாவியை வைத்து பூசை நடைபெற்று அர்த்தசாம பூசை முடிவடைகிறது.